ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், முதல் வசனத்தினுடைய முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். அப்படியானால் கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை அறிந்து அவருடைய தயவை நாடுங்கள். அல்லேலூயா. அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்திலிருந்து தயவு ஒரு மனுஷனுக்கு உண்டானால் அவர்களை கர்த்தர் வேலையடைப்பது மாத்திரமல்ல, பராமரிப்பது மாத்திரமல்ல, பாதுகாப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்காக யாவையும் அவர் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய தயவு நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ ஆண்டவர் அங்கே சொல்லுகிற அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எழுதின அந்த பொதுவான முதல் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசியுங்கள். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசியுங்கள். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை ருசிக்க வேண்டும். ருசிக்க வேண்டும் என்றால், ஒரு பொருளை ருசிக்க வேண்டும் என்றால், நுகர வேண்டும் என்றால், அந்த வழியாக போனால் போதும், அந்த வாசனையை என்ன செய்து விடலாம், நுகர்ந்து விடலாம். ஆனால் ருசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அதை எடுத்து சாப்பிட்டால் தான் ருசி தெரியும். நாக்கில் படும் வரை ருசி என்ன செய்யாது, தெரியாது. இப்போ சரீரத்தில் ருசி தெரிவதற்கு நாக்கில் பட்டா போதும். ஆனால் உள்ளத்தில் ருசி தெரியணும்னா அந்த விஷயம் எங்கே வரணும், இருதயத்துக்குள்ளே வரணும், உள்ளத்துக்குள்ளே வரணும். அப்போது அங்கே பேதுரு எழுதும்போது அவர் சொல்லுகிற இந்த வசனம் யாருக்கு சொல்லுகிறார்? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருவு கடவுது. யாருக்கு எழுதுறார்? யாராவது நீங்கள் என்னையெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டேங்காங்க, நான் ஒரு பரதேசி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து தான் எழுதியிருக்கான். எனக்கு யார் இருக்கா, நான் ஒரு இப்படி இருக்கேனே, எல்லாம் சேர்த்து தான் எழுதியிருக்கு. உங்களை பார்த்து, நம்மை பார்த்து தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய தயவை குறித்து, அவர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து ருசிப்பீர்கள் என்றால் செய்ய வேண்டியது என்ன? ஏன் ஆண்டவர் தயையை காண்பிக்கும் போது இந்த விஷயங்களை எல்லாம் 2ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை ஏன் சொல்ல வேண்டும்? சகல துர்க்குணத்தையும், சகல கபடத்தையும், சகலவித வஞ்சங்களையும், பொறாமைகளையும், புறங்கூறுதலையும் என்ன செய்யுங்களாம், ஒழித்து விடுங்கள். ஏன் அதை செய்ய வேண்டும்? ஏன் அது என்ன செய்கிறது என்னை? அதுக்கும் ஆண்டவர் எனக்கு ஆண்டவரை நான் ருசிப்பதற்கும் என்ன தடை? அவர் தயை எனக்கு காண்பிப்பதற்கு இது எனக்கு என்ன தடையா இருக்க போகிறது என்று யோசிப்பீர்கள் என்றால், அவர் ஏன் அதை சொல்ல வேண்டும் என்றால், அவர் சொல்லுகிறார், நான் படைக்கும் பொழுது இதெல்லாம் இல்லை. நான் மனிதனை படைத்து அவனுக்கு என் ஜீவ சுவாசத்தை நான் அவனுக்கு ஊதின பொழுது அவனுக்குள்ளே என்ன கிடையாது, இந்த 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற எதுவுமே கிடையாது, எந்த குணாதிசயமும் கிடையாது, இப்படிப்பட்டவைகள் எதுவும் அவனுக்குள் இல்லை. அப்படி இல்லாத மனுஷன் இப்போ என்னுடைய தயவை பெற வேண்டும் என்றால், நான் படைத்த பொழுது அவன் எப்படி இருந்தானோ அதுபோல வந்தால் என் தயவை தருகிறேன். அல்லேலூயா. நாம் ஏன் சபையிலே வந்த பொழுது இதை செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க, இப்படி வாழுங்க ஏன் சொல்ல வேண்டும் என்றால், அவர் படைத்த மனிதன், அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதின மனிதன் இல்லாமல் இருந்தான். என்ன இல்லாமல் இருந்தான்? துர்க்குணம் இல்லை அவனிடத்தில், கபடம் இல்லை, வஞ்சகம் இல்லை, பொறாமை இல்லை, புறங்குறுதல் இல்லை. இந்த குணம்லாம் அவன்கிட்ட இல்லையா? இல்லாமல் இருந்த அந்த நபர் இப்போ யாரை ருசிக்கிறாங்களாம்? கர்த்தர் தய உள்ளவர்னு ருசிக்கிறாங்களாம். அப்படி ருசி கூடணும்னா நான் இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு வரணுமா? ஒழித்து விட்டு நான் அதை தூக்கி எறியணும்.
ஏன்னா எனக்கு தயவு செய்கிற கர்த்தர் என் கூட வருகிறார், அவர் என் கூட இணைய போகிறார், அவரும் நானும் இணைந்து செயல்பட போகிறோம். அவர் இணைகிற இடத்துல இந்த குணமெல்லாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ நான் கர்த்தரிடத்தில் வரும்போது அவர் என்னை எப்படி பார்க்க விரும்புகிறார் என்றால், அவர் படைத்த பொழுது எப்படி ஒரு பரிசுத்த வாழ்வு ஆதாமுக்கு இருந்ததோ, அவர் மனிதன் என்று உலகத்திலே படைத்தவுடன் அவர் வைத்திருந்த மனிதனுடைய குணாதிசயத்தை போல நம்மையும் மாற்றி அவர் கூட வச்சுக்க விரும்புகிறார். அதை அப்படி மாற்றுவதற்குத்தான் அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்பப்போ என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாராம் சொல்லுங்க, கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். ஏன் அவர் கண்டித்து உணர்த்தணும்னா, தயை உள்ளவர், அவர் தயவை காண்பிப்பதற்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து அவர் செய்கிற வேலை என்னவா இருக்குன்னா, இங்கே வா இங்கே வா இங்கே வா, இன்னைக்கு நீ இதை செஞ்சிடாத, இது வேண்டாம், இதை நீ செய்தால் ஆண்டவருக்கு பிடிக்காது, கர்த்தர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த விஷயத்தை சரி பண்ணுவதற்கே இயேசு உனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருடைய பாடுகள் சிலுவையிலே அதற்காகத்தான் பட்டார். ஆகையினாலே நீ இதை செய்யாத என்று உணர்த்துவதற்கே யாரை கொடுத்திருக்கார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கார். அவர் சொல்கிறது கேட்கோ இல்லையோ, ஞாயிற்றுக்கிழமை இப்போ நம்ம சபையில் டெய்லி நைட்டு சொல்லிக்கிட்டே இருக்கார். நைட்டு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன பண்ணிக்கிட்டே இருக்கார், பேசிக்கிட்டே இருக்கார். அது எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? அல்லேலூயா. ஏன் அதை செய்ய வேண்டும்? ஏனென்றால் அவர் யாருன்னு ருசிக்கிறதுக்கு எங்கே தான் விஷயம் இருக்குது, பைபிளில் தான் விஷயம் இருக்குது. இல்லைங்க நான் பாட்டு பாடி அவரை ருசிக்க போகிறேன், பாட்டு பாடி அவரை ருசிக்க போகிறேன். நிச்சயமாக உங்களால் என்ன செய்ய முடியாது, ருசிக்க முடியாது. ஏனென்றால் பாடல் என்பது அவரை பற்றி அறிவதல்ல, அவரை குறித்து மகிமைப்படுத்துவது தான் பாடல். நீங்கள் எப்போதும் மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்போ தெரிவிங்க? சில பேர் என்னன்னா, இல்லை பாஸ்டர் நான் வீட்டில் ஃபுல்லாக சாங்கே என்ன சாங் தான், நம்ம சாங் தான், எல்லாமே கர்த்தரை பற்றிய சாங் தான், மகிமைப்படுத்துகிற சாங் தான். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க, சாங்கு பாடிக்கிட்டு இருக்கோம், ப்ளூடூத்லேயோ அல்லது எதுலேயோ ஒன்றில் பாடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஓ அப்படியா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ நம்ம காரில் போகும்போது போடுறோம். இதெல்லாம் அவரை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம கேட்கிற விஷயங்கள். ஆனால் இது என்ன செய்யாதுன்னா அவரை ருசிக்க உதவாது. இது அவரை ருசிக்க உதவாது. எது ருசிக்க உதவும், எப்படி ருசிக்க முடியும் என்றால், நான் இந்த வசனங்களை வாசித்து அதில் சொல்லியிருக்கிறபடி வாழ ஆரம்பிக்கும் போது தான் ருசிக்கும். ஒரு சாதாரண ருசிக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வளவு இருக்கு பாருங்க. இது இந்த சரீரத்தில். ஆனால் இதுக்கு கீழே ருசி தெரியாது. எதுக்கு கீழே ருசி தெரியாது? இந்த நாக்கில் இருந்து உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன தெரியாது, ருசி என்ன சாப்பிட்டோம்னே தெரியாது. உரப்பு சாப்பிட்டோமா, இனிப்பு சாப்பிட்டோமா, கசப்பு சாப்பிட்டோமா, துவர்ப்பு சாப்பிட்டோமா, எந்த ருசியும் தெரியாது. எல்லாம் இந்த இவ்வளோ நிலத்தில் நாக்குக்கிட்ட அந்த கேப்பில் மட்டும்தான் தெரியும். இது சாப்பாடு, இது இன்டேக்கு அவுட்புட்டு எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம், ருசிக்கிறது இன்டேக் மட்டும் இல்லை, ஆக்ஷனும் இருக்குது, செயல்பாடும் இருக்குது. அப்போ அந்த செயல்பாடை பார்த்து தான் அவர் தயவை என்ன செய்கிறாராம், காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என் ஆண்டவர் என்னை பார்த்து, நான் உனக்கு தயவு பண்ணணும்னு விரும்புகிறேன். அப்போ நீ எப்படி மாறணும்னா, நான் படைச்ச மாதிரி வா. ஆனால் அவர் படைச்ச மாதிரி வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் ஆதாம் மாதிரி வந்துடாதீங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? ஆமாம், அப்படி சொல்லலை, உடையில் சொல்லலை. அவன் படைத்த போது உடையே இல்லாமல் இருந்தான். குணாதிசயம், சாயல், அவர் படைப்பின் காரியமே எப்படி இருக்குது தெரியுமா? அவர் தமது சாயலாக, அழகாக எழுதியிருக்கு பாருங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில், தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனை என்ன செய்தாராம், உண்டாக்கினார். அப்போ பாவம் பிரவேசித்த பொழுது மனுஷனுக்குள்ளே இதெல்லாம் வந்துருச்சு. மாம்சத்தின் கிரியைகள் ஆவன. இப்போ நம்ம நைட் ப்ரேயரில் கூட ஒரு 8 காரியத்தை பிரதர் அவங்க நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப தெளிவாக நம்ம அதை அறிந்து கொண்டோம். அப்போ மாம்சத்தின் கிரியைகளின் வெளிப்பாடுகள் அவ்வளவு இருக்குது, அவ்வளோ விஷயம் வருது. ஆனால் ஆண்டவர் படைத்தது எப்படின்னா, என் சாயல் அங்கே வேணும், என் ரூபம் அங்கே வேணும், என்னுடைய மகிமை அங்கே வேணும். வாசிங்க அந்த வசனத்தை 26. பின்பு தேவன்
அப்போ நான் மனுஷனை உண்டாக்குனேன்னா எப்படி உண்டாக்குவேன்? ஏன் சாயலில் இருக்கணும், ஏன் ரூபத்தில் இருக்கணும். அப்போ இப்போ மனுஷனை நான் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் எப்படி தான் இருக்கணும்? ஏன் சாயலில் இருக்கணும், ஏன் ரூபத்தில் இருக்கணும். அதற்காகவே தான் நீங்கள் இந்த வசனத்தை அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் கடைசி பகுதி பாருங்க. தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்போ நம்மளை எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு அவருடைய ரத்தத்தினால கழுவுன உடனேயே நம்ம எல்லாரும் எங்கே வந்துட்டோம்? குமாரனின் சாயலுக்கு வந்துட்டோம். குமாரனின் சாயல் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களிடத்தில் தேவன் தயையை வைக்கிறார். தேவ தயவு அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு 2 தயவு தேவை. ஒன்று தேவ தயவு, இன்னொன்று மனுஷ தயவு. இயேசு கிறிஸ்து மனுஷ தயவிலும் என்ன செய்தாராம்? விருத்தி அடைந்தார். தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார். ஏன் மனுஷ தயவு தேவை? ஏனென்றால் சில உதவிகளை கர்த்தர் நமக்கு யார் மூலமாக தான் செய்கிறார்? மனுஷன் மூலமாக தான் செய்கிறார். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சரி பண்ண வேண்டும் என்றால் அதை சரி பண்ணுவதற்கு கர்த்தர் அந்த மனுஷனிடத்தில் பேசி அந்த மனுஷன் ஒத்தாசை செய்யாதவனை கூட உங்களுக்கு ஒத்தாசை செய்ய வைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கூட உங்கள் பாதப்படியில் போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவரால் அதை செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, என்னுடைய பிள்ளைகள் ஏன் சாயலில் வந்துடணும், ஏன் ரூபத்தில் வந்துடணும். அதுக்கு எது தடையாக இருக்கு? இப்போ வாசிங்க 1 பேதுரு 2:2. சகல துர்க்குணம் தடையாக இருக்கிறது, சகல கபடு தடையாக இருக்கிறது, வஞ்சகங்கள் தடையாக இருக்கிறது, பொறாமைகள் தடையாக இருக்கிறது, சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. புறங்கூறுதலில் என்னெல்லாம் விதவிதமாக இருக்கோ எல்லாத்தையும் ஒழிச்சிடணுமா? எல்லாத்தையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி. சபை ஐக்கியம், இயேசுவை அறிதல் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான். என்னதுங்க அது? வளரும்படி. நீங்கள் யாவரும், நாம் யாவரும் ஆவியில் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். there must be a growth in us. நான் வளர்ச்சி இல்லாத விசுவாசியாக இருப்பேன் என்றால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ஆலயத்துக்கு 10 வருஷம் வந்தும் வளரவே இல்லை அப்படின்னா யார் தப்பு? சபையே வளரலன்னா தான், சபையில் இருக்க யாருமே வளரலன்னா தான் ஏன் தப்பு? ஆனால் வர்ற 100 பேரில் 10 பேர் தான் வளரலை அப்படின்னா யார் தப்பு? 90 பேர் வளர்ந்துட்டாங்க, 10 பேர் மட்டும் வளரலை, யார் தப்பு? அந்த 10 பேர் தப்பு. அப்போ நம்ம வளரணும்னு சொல்லி தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஏன் வளரணும்? என்ன வளரணும் அப்படின்னா, புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் குழந்தை அந்த பாலை உண்வதற்கு எவ்வளவு ஆர்வமாக இருக்குமோ. இப்போ நம்ம இந்த விஷயத்தை ரொம்ப டீப்பாக பேச முடியாது. ஆனால் நம்ம சர்ச்சில் 2 குழந்தை இருக்குது. அந்த குழந்தையினுடைய எண்ணம் எல்லாம், எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு வேணுங்க நேரம் எனக்கு சாப்பாடெலாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ அதுக்கு என்ன சாப்பாடெலாம் என்ன செய்யாது, சொல்ல தெரியாது. அப்போ அதுக்கு இப்போதைக்கு என்ன தெரியும்னா பால் மட்டும்தான் குடிக்கும். ஆகையினால தான் பேதுரு அதை எழுதும் போது என்னென்னு எழுதுறாரு? ஞானப்பால். ஞானப்பாலின் மேல் என்ன இருங்கள்? எப்படி வாஞ்சியாக இருக்குன்னா குழந்தை மாதிரி இருங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த வசனத்தின் மீது, ஆண்டவருடைய திருவசனத்தின் மீது எவ்வளவு வாஞ்சை இருக்குதுன்னு சொல்லுங்கள். எவ்வளவு வாஞ்சை உங்களிடத்தில் இருக்கிறது? அந்த வாஞ்சை இருப்பதற்கு வெளிப்பாடாக பைபிளில் இருக்கிற எல்லாத்தையும் பெரட்டி, பைபிள் வச்சுருக்கீங்களா எல்லாரும்? சரி, வாஞ்சைக்காக கேட்டேன், பைபிள் இருக்கான்னு கேட்டேன். டிஸ்பிளேயில் போடுறது போடுவோம், அது டிஸ்பிளேயில் வர்றது நிப்பாட்டலான்னு முயற்சி பண்ணாலும் சரி இருக்கட்டும்னு தான் விட்டுக்கிட்டுருக்கேன். ஆனால் வாஞ்சை வேதாமம் இருக்கா கையில்? எல்லார் கையிலையும் ஒரு நோட்டு பேனா இருக்கா? ஏன்னா இப்போ கேட்டுட்டு போனவுடனே, வெளியே போனவுடனே எல்லாம் போயிடும். ஒரு நோட்டு வச்சு எல்லாம் எழுதி, உங்கள் பிஸ்னஸ் விஷயத்தை நல்லா எழுதி வைக்கிங்கல்ல, ஏன்னா அடுத்தால பிஸ்னஸ் போயிடும். கரெக்டாக எழுதி வைக்கிறீங்க. வசனத்தை எழுதி வச்சிங்களா? எத்தனை பேர்கிட்ட நோட் இருக்குது? நான் கேட்குறது புரியுதா இல்லையா? என்ன காரணம்? காலேஜ் ஸ்கூலில் டீச் பண்ணும் போது நோட்ஸ் எடுக்கலைன்னா என்ன ஆகும்? ஆமாம், ஸ்கூலில் அடி விழும். இப்போல்லாம் அடிக்க முடியல. காலேஜில் நோட்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா அரியர் வந்துடும். இன்றைக்கி நிறையா விசுவாசி அரியரில் தான் இருக்குது. ஆனால் அரியரில் இருந்துட்டு மாஸ்டர் சரியில்லை, பாஸ் போட மாட்டேங்காரு, திருத்துறது நான் இல்லையே,
திருத்துறது நான் இல்லையா? திருத்துறது அவரெல்லாம் திருத்துறாரு. அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாரு? இன்னும் நல்லா சொல்லிக் கொடு, இன்னும் நல்லா சொல்லிக் கொடு. நான் ஒரு நாள் இப்படி ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் சொல்லிக் கொடுங்கிற ஒன்றும் புரிய மாட்டேங்க, என்ன செய்ய? புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாலும் என்ன இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் எப்போ இதில் கவனம் செலுத்திட்டீங்களோ அப்போ கர்த்தர் உங்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துறார். இதை ஒரு தடவை 1 மாதம் ட்ரையலுக்கு வேணால் செஞ்சு பாருங்களேன். நான் ஒரேடியாக செய்யுங்கன்னு சொல்லலை, 1 மாதம் என்ன செய்யுங்க, ட்ரையலுக்கு செய்யுங்க. அப்புறம் பாஸ்டர் அது பழகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மாதம் ட்ரையல் பண்ணி பாருங்கள். எல்லா வசனத்தையும் எழுதி, என்னெல்லாம் வசனம் சொல்கிறோமோ எல்லாத்தையும் எழுதி வீட்டில் போய் திரும்ப ஒருக்கா நேரம் எடுத்து கேப் கிடைக்கிற நேரம் பிரட்டி பார்த்து அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது, பாஸ்டர் என்ன சொன்னார், இதைத்தான் சொன்னாரா அப்படின்னு திரும்ப ஒருக்கா நீங்கள் எடுத்து ஒரு தடவை இந்த 1 வாரத்தில் உள்ள விஷயத்த ஒரு தடவை அப்படி நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள். ரிசல்ட் அப்புறம் நீங்களே என்கிட்ட வந்து சொல்லுவீங்க. சாட்சி பேப்பர் நிறைய ஆயிரும். ஆமேன். நீங்கள் சொல்கிறீங்களா, இது நடக்கலை, அது நடக்கலை, அது வரல, இது வரலன்னு எல்லாம் வந்துடும். எப்போ? நான் இந்த திருவசனத்தின் மீது வாஞ்சையாக இருக்கும்போது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அங்கே என்னிடத்தில் தயை பாராட்டி, கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து விட்டீர்கள் என்றால் ஒழிக்க வேண்டியதை என்ன செய்தாக வேண்டும்? ஒழித்து விட வேண்டும். அதை நான் சரியாய் செய்தேன் என்றால் நான் ஏன் வாஞ்சையாக இருக்கணும்? நான் ஏன் வாஞ்சையாக இருக்கணும் வசனத்தின் மேலே? நீதிமொழிகள் 119 வசனம் 130 வசனம் பாருங்கள். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். நான் ஏன் வசனத்தில் வாஞ்சையாக இருக்கணும்? சங்கீதம் 119 130 சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம். ஏன் வாஞ்சியா இருக்கணும்? ஏன்னா அவர் தயவுள்ளவர்னு சொல்ற புஸ்தகமே என்னதுதான்? வசனம். அப்ப இந்த வசனத்தின் மீது நான் வாஞ்சியா இருப்பேன் என்றால் அது எனக்கு என்ன தரும்? வெளிச்சம் தரும். வெளிச்சம் தந்தால் மறைவிடத்தில் உள்ள பொக்கிஷம் எல்லாம் எனக்கு என்ன செய்யும்? வெளிப்படும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. மறைவிடத்தில் இருக்கிற, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலாக இருந்தாலும் சரி, மறைவிடத்தில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, வெங்கல கதவு உடைக்கப்படுறது எல்லாம் எனக்கு தெரியணும்னா அங்கே என்ன வரணும்? வெளிச்சம் வரணும். வெளிச்சம் எங்கே இருக்கிறது? வசனத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பாட்டில் இல்லை வெளிச்சம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஒரு நாளைக்கு 20 பாட்டு கேட்பேன் பாஸ்டர், தயவுசெய்து நிப்பாட்டுங்க, பாடுங்க, கேட்காதீங்க. ஆனால் வசனத்தை என்ன செய்யுங்க? வாசிங்க, தியானம் பண்ணுங்க. 20 பாட்டு கேட்குற நீங்கள் 20 வசனம் தியானிச்சு பண்ணி பாருங்கள், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பாட்டு கேட்க வேண்டான்னு சொல்லலை, கேளுங்க. ஆனால் இதை பாட்டை விட முக்கியம் என்னது? வசனம். அதனால தான் கவனித்து பாருங்கள், பாடல் மேலே இருக்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு எதில் இருக்காது? வசனத்தில் இருக்காது. ஆனால் வசனத்தின் மீது நீங்கள் அந்த வாஞ்சையை காண்பிப்பீர்கள் என்றால், அப்போ கர்த்தர் தயை உள்ளவர், என் ஆண்டவர் எனக்கு தயை வைக்க விரும்புகிறார், அவர் தயை உள்ளவர் என்பதை நான் ருசிப்பதற்கே இதெல்லாம் நான் வசனம் வேணும். வசனத்தின் மேலே வாஞ்சையாக இருந்தால் தான் 2ஆம் வசனத்தில் இருக்கிறதெல்லாம் என்னை விட்டு நான் என்ன செய்ய முடியும்? ஒழிக்க முடியும். இல்லைன்னா ஒழிக்க முடியாது. ஏன்னா அது ஒழியாது. இது எனக்குள்ளே புதிதாய் உள்ளே வந்திருக்கிறது. ஏற்கனவே இருக்கிறதை விட புதிதாய் வருவது தான் பிரச்சனை ரொம்ப கொடுக்கும். கொரோனா எனக்குள்ளே இல்லை, ஆனால் வந்த பொழுது அது எல்லாரும் என்ன பண்ணுச்சு? நமக்கு யாருக்கிட்டையும் கொரோனா இல்லைங்க முன்னால், ஆனால் கொரோனா வந்தவுடனே அது உங்களுக்குள்ளே வந்தவுடனே அது என்ன பண்ணுச்சு? வேறு வேறு விதமான காரியத்தெல்லாம் செய்தது போல தான் ஒரு மனுஷனுக்குள்ளே தேவன் படைத்த படைப்பின்படி எந்த பாவமும் இல்லாமல் இருந்த பொழுது இருந்த மனுஷன் இப்பொழுது பாவம் பிரவேசித்த உடனே வித்தியாசமான விதம்லாம் வந்துருச்சு. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். முதல்ல இந்த எக்ஸ்ட்ராவாக உள்ளே வந்துச்சுல, அதெல்லாம் தூக்கி என்ன பண்ணுங்க? வெளியே போடுங்க. அதை ஏன் நம்மள்கிட்ட சொல்கிறாரு? இதை நம்ம தான் செய்ய முடியும். நீங்கள் செய்ய ஒத்துக்கிட்டால் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமாம், எனக்குள்ளே இருக்கிற துர்க்குணம் கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசிக்க விட மாட்டுது. இந்த துர்க்குணத்தை மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை ஒரு தடவை மனதார சொல்லி பாருங்கள். அந்த வினாடியே ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து கிரியை செய்து அந்த துர்க்குணத்தை நீக்கி விடுவார். அல்லேலூயா. இதை செய்கிறதுக்கு நீங்கள் என்கிட்ட வந்து ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. பாஸ்டர் இந்த துர்க்குணம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இல்லை, நீங்களே அதை செய்தாலே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கும் அவருக்கும் எந்த வாய்க்கா தகராறும் இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் என்னென்னா, இது சரி பண்ணுமா, திடீர்னு போயிடுவோம் இவர்கிட்ட. இல்லை, சும்மா தலையெல்லாம் கொடுக்கக்கூடாது யார்கிட்டையும். சும்மா எல்லார்ட்டையும் ஜெபிக்கக்கூடாது.
சும்மா சும்மா எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்? எனக்கு கர்த்தர் உரிமையானவர், அவர் தயவுள்ளவர் என்பதை நான் ருசிக்கிறேன். என் ஆண்டவர், நான் பேசுவேன் அவர்கிட்ட. ஆமென். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் எனக்கு செய்வார், அவர் தயவை எனக்கு அவர் வெளிப்படுத்துவார். அவர் தயவு வெளிப்படுகிற இடத்துல சகலமும் வரும், சகல ஆசீர்வாதமும் வரும். அதை ஒன்று மட்டும் சொல்லணும்னா 1 மாதம் வேணும். அவர் தயவினால் வருகிற ஆசீர்வாதங்கள்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா முழு வேதாமத்திலே அவ்வளவு இருக்குது. அவர் தயவினால் அவ்வளவு ஆசீர்வாதம் வருகிறது. இப்பொழுது நான் ஆசீர்வாதத்தை சொல்ல வரவில்லை, அவர் தயவுள்ளவர்ங்கிறத நல்லா என்ன பண்ணுங்க, ருசிங்க. அந்த ருசி கூட கூட தயவு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் அதுதான். அப்போ நாம் ஏன் இந்த வசனத்தை இது பண்ணணும்? கொலோசியர் 1:28 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக. வாசிங்க அந்த வசனத்தை. என்ன வேலையை செய்கிறோம்? கொலோசியர் 1:28 தெளிவாய் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி இருக்கணும்? தேறினவனாக இருக்கணும். சபைக்குள்ளே இருக்கிற அவ்வளோ பேரும் எப்படி இருக்கணும்? தேறினவர்களாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் தேறினவர்களாக இருக்க வேண்டும். எதை கேட்டாலும் தெரியணும். அப்படி நீங்கள் தேறினவர்களாய் உங்களை நிறுத்துறதுக்கு தான் நாங்கள் யாரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம்? இயேசுவை பற்றி சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே எச்சரிப்போடு சொல்லுகிறோம், சில நேரத்தில் அன்போடு சொல்லுகிறோம், சில நேரத்தில் கடினமாய் சொல்லுகிறோம், சில நேரத்தில் தேவைப்பட்ட கோபமாக கூட அதை என்ன செய்வோம்? சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம்னு பைபிள் சொல்லியிருக்குதா? ஆமாம், பவுல் அப்படி செஞ்சதாக சொல்கிறார் தன்னை. பவுல் சொல்கிறாரு, நான் சாதாரணமாக வரட்டா பெரம்போட வரட்டான்னு கேட்காரு. எதை சொல்கிறதுக்கு? இதை சொல்லி தர்றதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் சாதாரணமாக வரட்டா இல்லை பெரம்பு எடுத்துகிட்டு வரட்டான்னு கேட்குறாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? கோவமாக வரட்டா? ஏன்னா நீங்கள் தேரணும். வசனத்தில் தேரலைன்னா அவர் யாருன்னு ருசிக்கவே முடியாது. கவனம் அதில் இருக்கணுங்க. அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காரு ஆண்டவர். உலகத்திலேயே நம்ம மட்டும்தான் நமக்குரிய வேதத்தை கையிலேயே சுமக்கிறோம், வாசிக்கிறோம், விளக்கம் அறிஞ்சிக்கிறோம், நம்ம நல்லா வச்சுருக்கிறோம். இந்த உலகத்தில் வேறு எந்த வேதமும் யாருக்கும் என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. அதை குறிப்பிட்டு அவள் தான் வச்சுருப்பாங்க, வேறு யாரும் எடுத்துக்க முடியாது. ஓதுற ஆள் தான் வச்சுருப்பார், ரொம்ப கையில் வச்சு யூஸ் பண்ண முடியாது. கொடுக்கப்பட்டாலும் விளக்கம் யாரும் எடுக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் அப்படி கிடையாது. இதை பார்த்து எழுதலாம், ஆனால் மற்ற இதில் பார்த்து எழுதக்கூடாது. அது தெரியுமா உங்களுக்கு? மற்ற வேதங்களெல்லாம் பார்த்து யாரும் என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது? அதுக்கு தகுதி இல்லாது இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தரே நம்மை தகுதியாக்கி வச்சிருக்கிறார். அவரே நம்மளை தகுதியாக்கியிருக்கார். யார் பேச வர்றீங்க? பிரதர் வர்றீங்களா? பேசுங்க இன்னைக்கு. ஐயோ பாஸ்டர், நான் பேசுங்க, ஆண்டவர் இருக்கார் உங்க கூட. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பேசுங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து என்ன செய்ய வைப்பார்? பேச வைப்பார். நான் செய்கிறது என்ன? ருசிச்சா போதும் அவரை. ஆமென். அப்போ பவுலுடைய அந்த போதனையில் அவர் சொல்லும்போது, நான் எப்போ எங்கே யாருக்கு போதிச்சாலும் கொலோசிய சபைக்கு சொல்லும்போது, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, என்ன சொல்லியா? புத்தி சொல்லி. சபைனா எப்போதும் என்ன சொல்லிக்கிட்டே இருப்போம்? புத்தி சொல்லிக்கிட்டே இருப்போம். எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் எப்போதும் என்ன பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்? உபதேசம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அவனா ஸ்டார்ட் பண்ணிடுவார்யா பாஸ்டர், அவர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் அதுக்கு தான் வச்சிருக்கு, அவரை அதுக்கு தான் வச்சிருக்கு. அவர் வேலையாக தான் உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? அப்போதான் நீங்கள் கர்த்தருடைய தயவை ருசிக்க முடியும். அவர் தயவு உள்ளவர் என்பதை நன்றாக ருசித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அதிலே தேறினவர்களாய் மாற வேண்டும். 1 கொரிந்தியர் 14:20 பாருங்கள். சகோதரரே, நீங்கள் புத்தியில் குழந்தையாகளாய் இராதீங்கள். வசனத்தை அறியறதுல குழந்தையாக இருக்கணுமா, ஆனால் புத்தியில் எப்படி இருக்கக்கூடாதான்? குழந்தையாக இருக்காதீங்க. துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். என்ன ஆலோசனை எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். வேதம் சும்மா நம்ம தேவைக்கு அப்படி இப்படி பரட்டி கண்ணை மூடி இப்படி திறந்த உடனே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு கர்த்தர் பேசினார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் அவர் பேச மாட்டார். அப்படி எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. திடீர்னு ஒரு நாள் டக்குன்னு வரும், நாண்டு கொண்டு செத்தான்னு.
வசனத்தை தப்பாக வாசிக்கக்கூடாது. இப்படி பிரட்டினோடனே ஒரு கண்ணை மூடி இப்படி திறந்துட்டு டக்குன்னு ஒரு வசனத்தில் கை வச்ச உடனே ஒருத்தர் வசிச்சாராம். அப்படி உடனே வச்சு தான் ஆண்டு கொண்டு செத்தான். இன்னும் இப்படி ஒரு வசனம் வந்துருச்சு அப்படின்னு பிரட்டினாலாம். திரும்ப வச்சாலாம், செய்வதை துரிதமாய் செய்யணும் வச்சான். எல்லா வசனமும் அங்கே இருக்குது. கண்ணை மூடிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி காலையிலே எந்திரிச்ச உடனே ஒரு வசனம், கர்த்தாவே நல்ல வசனம் கொடுங்கப்பா, அல்லேலூயா, கிளி ஜோசியா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது மாதிரி தொடங்கன்னு சொல்லி இப்படி கண்ணை மூடிட்டு டக்குன்னு ஒரு வசனத்தில் வச்சு வாசிச்சேன்னா என்ன செய்கிறது? நான் இப்போ வச்சேன் பாருங்கள், அங்கே சொல்லியிருக்குது, மூக்கு நான் கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும். இந்த வசனத்தை வச்சு நான் என்ன செய்ய? இப்போ நான் கண்ணை மூடிட்டு தொட்டேங்க, யோபு 40:24 வந்துச்சு. அங்கே இப்படி போட்டிருக்கு, அவன் கண்கள் பார்த்துருக்கு அதை யார் பிடிக்கக்கூடும், மூக்கணாங்கயிறு போட அவன் மூக்கை யார் குத்தக்கூடும். இந்த மூக்கை யார் எனக்கு குத்தி நான் என்ன செய்ய? இதெல்லாம் வாசிப்பல்ல, இது அல்ல கர்த்தர் சொல்ல வருகிறது. என் ஆண்டவர் அவருடைய தயவு என்னன்னு ருசிக்கணும்னா அது எதில் தான் இருக்குது? வசனத்தில் இருக்குது. நான் இதை சொல்லிட்டு தான் அப்புறம் குணத்தை எப்படி மாற்றலான்னு இன்றைக்கி சொல்ல முடியாது, ஆனால் சொல்லுவோம், இன்னொரு நான் அடுத்த வாரம் சொல்லுவோம். அப்போ அந்த வசனத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் புத்தியில் குழந்தையாயும் துர்க்குணத்தில் எப்படி குழந்தையாயிராமல் துர்க்குணத்தில் எப்படி இருக்கணுமா? துர்க்குணம் வர்ற இடத்துல அதை வச்சு யூஸ் பண்ணக்கூடாதான். பிள்ளைங்களுடைய கவனத்தை கவனிங்க. பிள்ளைங்க கோவப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் அது என்ன செய்யாது? கோவமே படாது. கோவப்பட்டுட்டு நம்மள்கிட்ட வீம்புலாம் பண்ணும். ஒரு குழந்தைய நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருப்பீங்க, திருப்பி கேளுங்க, சில நேரம் என்ன செய்யாது? தராது, முடியாது அப்படின்னு சொல்லும். இப்போ சில பிள்ளைங்களாம் மன்னிப்பு கேளுனா கூட என்ன செய்ய மாட்டேங்குது? கேட்க மாட்டேங்குது. சாரி சொல்லு அப்படின்னா சொல்லவே மாட்டுது. ஆனால் சாரி சொல்லலை, ஆனால் திரும்ப போய் அதே நபர்கிட்ட போய் என்ன செய்யுது? விளையாடுது. அதுக்கு புரியல, நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறத, சாரி சொன்னால் மன்னிச்சிட்டேன்னு அர்த்தங்கிறது அதுக்கு தெரியாதனால மன்னிப்பு கேளுன்னு சொன்னால் அப்படியே நிற்குது. அதை தான் அங்கே சொல்லியிருக்கிறாரு, துர்க்குணத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? குழந்தையாக இருங்க. புத்தியில் குழந்தையாக இருந்துடாதீங்க, புத்தியில் தேறினவர்களாக இருங்கள். அப்போ நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை கவனிங்க, இந்த வசனத்தில் தேறினா தான் அவர் தயவு என்னன்னு ருசிக்க முடியும். இதில் வளராமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ருசிக்க முடியாது. அப்போ ஆலயத்துக்கு வர்றதே எதுக்குன்னா, ஆலயத்துக்கு வரும்போது நல்ல ஒரு பைபிள், ஒரு நோட்டு, ஒரு பேனா கையில் வச்சுக்கிட்டு வரணும். ஒரு பையில் வச்சாது தூக்கிட்டு வரணும். வெளிப்படையாக தூக்கிட்டு வர முடியலன்னா ஒரு பையில் வச்சாது தூக்கிட்டு வரணும். உட்காந்து நல்லா ஹின்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து எல்லாம் எழுதணும். கர்த்தர் பார்ப்பார், நோட்டில் எழுதிட்டு இருக்காப்புல, அதுவும் சாதாரண நோட்டு இல்லை, விலை கூடுன நோட்டு, பெண்ணு நல்ல விலை கூடுன பெண்ணு, என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுக்கே ஒரு ஏதாவது ஒன்று கொடுத்துருவோம். நான் விளையாட்டாக சொல்லலைங்க, உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் இதெல்லாம் கவனிக்கிறார். நம்ம எப்படியெல்லாம் செய்கிறோன்னு கவனிக்கிறார். எப்படியெல்லாம் செய்கிறோன்னு கவனிக்கிறார். எதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், அதுக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார். நீங்கள் திடீர்னு ஏழைக்கு உடை எடுத்து கொடுப்பதற்கு ஒரு 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் கவனிப்பார். உங்கள் பிள்ளையும் அந்த பிள்ளையும். நிறையா பேர் நன்மை செய்தும் ஏன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குன்னா, உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இந்த கிஃப்ட் கொடுக்குறது மட்டும் 150 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் கவனிக்கிறாரு, ஓஹோ உனக்குன்னா அப்படி எடுத்தனா அப்போ அவங்க யார்? அப்போ உன்னை நேசிக்கிறது போல் அவங்கள என்ன செய்யலை? நேசிக்கலை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இப்படியெல்லாம் தான் நம்ம நிறையா நேரம் ஃபெயிலியர் ஆயிடுறோம். இல்லை, அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக என்னை கற்றுக் கொடுப்பதற்கு எனக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தர விரும்புகிறது. அப்போ நாம் எல்லாருமே என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும், அவர் எனக்கு சொல்லணும், அவருடைய தயவு என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும், அந்த தயவில் நான் வாழணும். அல்லேலூயா. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல தயவுனா என்ன அர்த்தம்? வேலை பார்க்குற இடத்துல தயவு. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல தயவு அனுபவிச்சிருக்கீங்களா? அது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். வேலை பார்க்குற இடத்துல தயவு நமக்கு கிடச்சிச்சின்னா என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? அது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது தெரியுமா? தயவு. வேலை பார்க்குற இடத்துல தயவுனா, தயவுங்கிற இடத்துல சலுகையும் சேர்த்துக்கலாம். தயவுங்கிறதே ஒரு சலுகை தான். அந்த மாதிரி கிடைக்கிறது எவ்வளவு பாக்கியம். அதே இது மனுஷன்கிட்ட கிடைச்சாலே இவ்வளோ சந்தோஷம்னா, நம்ம படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தயவு வருதுன்னா எவ்வளவு மேன்மை பாருங்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த தயவை பெறுறோமா? அந்த தயவை கொடுக்க அவர் ஆசையாக இருக்கிறார். அவர் யார்? என் ஆண்டவர் யார்? அவர் தயவு உள்ளவர். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவர் தயவு பெருத்தவர். என்ன சொல்லியிருக்குது? தயவு பெருத்தவர். தயவு பெருத்தவர் என்றால் எவ்வளோ வேணாலும் கொடுக்க முடியும் அவரால். அப்போ தயவுள்ள அவர்
நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நான் அவருடைய வசனத்தில் வாஞ்சையாக இருக்கிறேனா? நான் அந்த வாஞ்சையில் வந்தால்தான் என்னிடத்தில் இருக்கிற இந்த குணங்கள் எல்லாம் என்ன செய்யும்? போயிடும். மொத்தமே எத்தனை குணம் தான் சொன்னார்? 5 குணம் தான் சொல்லியிருக்கார். இந்த 5 குணத்தையும் சரி பண்ணால் இந்த தயவு எனக்குள்ளே பெருகிரும். அல்லேலூயா. அப்போ இந்த 5 குணம் எவ்வளோ வேலையை பார்க்குது பாருங்கள் நம்ம வாழ்க்கையில். இந்த 5 குணம் எவ்வளவு வேலையை பார்க்குது. இன்றைக்கி கர்த்தர் அதை சரிப்படுத்த விரும்புவாராக. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், முழு வேதாமத்திலையும் வாசித்து பாருங்கள். அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எனக்கு ஏற்றபடி மாறுங்கள், என்னை போல் ஆகுங்கள், நான் சொல்லுகிற கற்பனையை கை கொள்ளுங்கள், என்னுடைய நியமங்களை கை கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள். சொல்லியிருக்கா இல்லையா? யாரை பார்த்து சொல்லுவாங்க? எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கே எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் சொல்லுவோம் அமைதியாக இருங்க. அப்போ ஆண்டவர் கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அங்கே இருக்குது, நியமங்களை கை கொள்ளுங்கள். என்ன வசனம்? கலாத்தியர் 4:12 வாசிங்க. வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன் என்ன போல மாறணும்? நான் வேறு மாதிரி இருந்தேன், துர்க்குணத்தில் இருந்தேன், வேறு மாதிரி குணாதிசயம்லாம் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை. ஆகினால இப்போ யாரை மாதிரி மாறுங்க? என்னை போல் ஆகுங்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் ஒரு டிசிஷன் மேக்கிங். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் நான் ஒருவேளை தேறினவனாக இல்லாத இருந்தால் இன்றைக்கு என்னை உம்முடைய வசனத்தில் வாஞ்சை உள்ளவனாக என்னை மாற்றும். அல்லேலூயா. இந்த செய்தியை நான் இந்த வசனத்தை கூட அப்படி நிப்பாட்ட விரும்புகிறேன். அடுத்த வாரம் தொடர விரும்புகிறேன். ஆனால் முக்கியமாய் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் சரியான விதத்தில் போதிக்கப்பட்டு இருந்தால், சரியான விதத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருந்தால், ஏனென்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படியே சும்மா ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்துருக்க விரும்பலை. நம்மளை எல்லாரையும் வளர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் டெவலப் பண்ண விரும்புகிறார். எதில் வளரணும்? வசனத்தில் வளரணும். எல்லாரும் சொல்லுங்கள், வசனத்தில் வளரணும். அதான் ரொம்ப முக்கியம். வசனத்தில் வளரணும்னு சொன்ன உடனே ஓகே, கண்டுபிடிப்போம். சிலுவை எந்த மரத்தில் செய்யப்பட்டது? அந்த மரத்தினுடைய பெயர் என்ன? இயேசு காலில் போட்டிருந்த செருப்பு எந்த மிருகத்தில் உள்ளதாக இருக்கும்? அவர் தோல் செருப்பு போட்டிருந்தாருன்னு சொல்லுவார். இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இதை போய் அங்கே தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தெல்லாம் தேடக்கூடாது. அங்கே நீங்கள் தேட வேண்டியது கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ருசிப்பதற்கு என்ன வேணுமோ அதை என்ன செய்யணும்? தேடணும். குதர்க்கமான விஷயத்தெல்லாம் உள்ளே போய் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை போய்கிட்டே இருந்தீங்கன்னா அது வேறு வழியில் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இதே வேதாகமம் தான் நமக்கு எதை பற்றி சொல்லி தந்தது? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இதே வேதாகமம் தான் நமக்கு எதை பற்றி சொல்லி தந்தது? பரிசுத்தத்தை பற்றி சொல்லி தந்தது. இதே வேதாகமம் தான், இந்த பரிசுத்தத்தை சொல்லி கொடுத்த இதே வேதாகமம் தான் எதையும் சொல்லி கொடுத்துச்சு? சுத்தமாக சொல்லுங்கள். பாவத்தையும் சொன்னது. பாவம் எப்படி உங்களுக்கு தெரியும்? பாவத்தை குறித்து உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லி கொடுத்தா? பாவம் இது என்று யார் சொல்லி தந்தது? இதே வேதாகமம் தான் சொல்லி தந்தது. அப்போ இதற்குள்ளே குதர்க்கமாய் உள்ளே போனீங்கன்னா அது உங்களை தேவனோடு வளர செய்வது போல உள்ளதாக இருக்காது. அது சாத்தானுடைய ஒரு தந்திரம். இது இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி இருக்குது பார்த்தீங்களான்ட்டு போகும். அதுக்குள்ளே நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. அதில் போகக்கூடாது. நம்ம கவனம் ஃபுல்லாக யாரை அறிவதாக இருக்க வேண்டும்? சத்தமாக சொல்லுங்கள். அவரை அறிகிறதா இருக்கணும். அவரை அறிகிற வார்த்தைகள் என்ன இருக்கிறது அதை கண்டுபிடித்து வாசித்து தியானித்து நான் வாஞ்சையாய் இருப்பேன் என்றால் என் மீது அவர் தயவு உள்ளவர் என்பதை, அல்லேலூயா, என் மீது அவர் தயவாய் இருப்பதை நான் உணர முடியும். அப்போ நாம் எல்லாருமே செய்ய வேண்டியது என்ன? நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் இந்த வேத வாக்கியங்களை வாஞ்சையோடு கூட 2 தீமோத்தேயு 3:16 வாசிப்பீர்கள் என்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாயும் இருக்கும்படிக்கு. இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து முடிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிற பைபிள் சும்மா சாதாரணமானதல்ல, மனுஷன் எழுதினதல்ல, தேவ ஆவினால் அது என்ன செய்யப்பட்டிருக்குது? அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சும்மா ஏதோ அப்படி எழுதிடல, தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். நீங்கள் ஆலயத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகிறது? நீங்கள் கர்த்தருக்குள் தேறிவிட்டீர்களா? நீங்கள் தேறினீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? முதல் அடையாளம் அவருக்கு முக்கியத்துவம்.
இரண்டாவது அடையாளம் என்ன? அவரை குறித்து அறிவதற்கான வாஞ்சை. நீங்கள் தேறிட்டீங்கன்னு அதான் அர்த்தம். நான் என்ன தெரியுமா, என்னுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது. என்ன ஜெபம் பண்ணுறேன்னு தெரியுமா? ஆண்டவரே, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எத்தனை என்னென்ன வீடியோலாம் பார்த்தாங்களோ தெரியாது. அந்த வீடியோ பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன வச்சு பிரசங்கம் பண்ணும்போது அந்த அப்டேட்டோடு நான் கொஞ்சம் எப்படி இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள். கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். ஆண்டவரே, உடனே மனசுக்குள்ளே அன்னைக்கு வீடியோவில் பார்த்த அந்த புதன்கிழமை பார்த்த வீடியோ நல்லா இருந்துச்சு, பாஸ்டர் என்ன பேசிக்கிட்டு இருக்கார், இப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது. எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா இன்றைய உலகம் அப்படி நமக்கு இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எத்தனை கேட்டாலும் சரி, நான் பிரசங்கம் பண்ணுறதே கேட்டாலும் சரி, நீங்கள் வேதம் வாசித்து தியானிப்பதில் தான் ருசி கூடும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நீங்கள் பைபிள் அப்படி பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கலாம், அவர் உடனே ஒரு வசனம் சொல்லுவார், உடனே எடுத்து வாசிக்கிறது. இதிலலாம் இல்லை, ஆளே இருக்கக்கூடாது. இந்த வசனம் வாசி, அந்த வசனம் வாசி, வாசி. இது சர்ச்சில் வாசிக்கிறோம், சபையில் பிரசங்கத்தில். இதோட சரி. இப்போ நீங்கள் எழுதிட்டீங்களா, வீட்டில் போய் நீங்கள் சுயமாய் வேதத்தை திறந்து நீங்கள் சுயமாய் வாசித்து அப்பொழுது நீங்கள் பண்ணுகிற தியானத்தில் வெளிப்படுகிறது தான் அவரால் அருளப்பட்டது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. இன்றைக்கி நிறையா நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? யூடியூப்பில் அதில் வர்ற லைவு அது இதுன்னு பார்த்து அதில் உள்ளதை எடுத்து வாசி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தகவல் தான் தந்திருக்கிறோம். நீங்கள் இன்னும் அதை என்ன பண்ணலை, தியானம் பண்ணலை. எப்போதுமே மாடுன்னு சொல்கிறது தப்பாக நினச்சிடாதீங்க. அதோடைய வேகம் என்னென்னா, வேகமாக போய் என்ன பண்ணும், எங்கெல்லாம் புல் இருக்கோ எல்லாத்தையும் மேய்ஞ்சிரும். மேய்ஞ்ச பிறகு அதை நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக படுக்கவே விடாமல் வச்சுருங்க, 2 நாளில் செத்துரும். ஏன்னா அது திரும்ப படுத்துட்டு உள்ள சாப்பிட்டது எல்லாத்தையும் திரும்ப வாய்க்கு கொண்டு வந்து, எப்படியெல்லாம் ஆண்டவர் வச்சுருக்காரு பாருங்கள், திரும்ப வாய்க்கு கொண்டு வந்து நல்லா வச்சு அதை போட்டு என்ன செய்யும், அசை போட்டு. அப்போ அது வரைக்கும் அந்த புல் எங்கே இருந்தது, செரிமானம் ஆகாமல் அது வயிற்றுல தான் இருக்குது. செரிமானம் ஆகாமல் அது இருக்குது. இது எடுத்து அசை போட்டு உள்ளே தள்ளின பிறகு தான் அந்த புல்லை என்ன செய்யுது, செரிமானம் ஆகுது. இன்றைக்கி நம்ம நிறையா பேர் என்ன பண்ணிட்டோம், நிறைய கேட்டு 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 உள்ளே போட்டுட்டு என்ன செய்கிறதில்ல, செரிமானம் ஆகிறதுக்கான வேலையை செய்கிறதில்ல. செரிமானம் ஆனால் தான் சத்து ஏறும், செரிமானம் ஆனால் தான் தேரும். செரிமானம் ஆகாத மாடு எப்படி இருக்கும், வத்தலும் தொத்தலுமாக இருக்கும். நம்ம நிறையா நேரம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். இப்போ கர்த்தருடைய தயவு என் மேலே வரணுன்னா நான் எவ்வளவு தேறி இருக்கிறேனோ அவ்வளவாய் அவர் தயவு வரும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அவர் தயவு சும்மா இயேசுவே தயவை காட்டும் அப்படின்னா அவர் அடுத்த கேள்வி கேட்பார்ல, நீ யார்? அடுத்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்பார், நீ யார்? ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட பேசினானா இப்படி, ஆண்டவரே நான் என்னெல்லாம் செய்கிறேன் தெரியுமா, நான் வாரத்துக்கு 3 நாள் என்ன பண்ணுறேன், உபவாசிக்கிறேன். சரி, அப்புறம் நான் வசனம் சொல்கிற மாதிரி தசமம்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேன். அப்புறம் நான் கரெக்டாக ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு தகவல் சொல்கிறேன் பாருங்கள், அவனை மாதிரிலாம் நான் கிடையாது. யார் ஜெபம் பண்ணுறா? ஒருத்தன் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறானா அப்படி ஆண்டவர் சமூகத்தில் நான் அவனை மாதிரி கிடையாது. அவனை மாதிரிலாம் நான் ஒன்றும் இதெல்லாம் ஜெபத்தில் கேட்கவே இல்லை. இவன் சொல்லிகிட்டு இருக்கான், நான் அவனை மாதிரி கிடையாது, நான் அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், அவனை மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், நான் கரெக்டாக இருக்கேன், நான் தெளிவாக இருக்கேன், அப்படி எல்லாம் சொல்லி முடித்த பிறகு உடனே ஆண்டவர் அப்படியே கவனிச்சுட்டே இருந்துட்டு, சரி இவன் ஜெபம் பண்ணுறதை கேட்போம் அப்படின்னோடனே அவன் ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே நான் தகுதியே இல்லை, நீங்கள் தான் என்னை தகுதிப்படுத்தி அட்லீஸ்ட் இவ்வளவாவது வர எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, கிருபை தந்துருக்கீங்க, உங்களுடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னோடனே அவர் ரிசல்ட்டு கொடுக்குறாரு. அவன் அல்ல, எவன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்கிற ஆள் இல்லை. அமைதியாக ஐயோ கிருபை எல்லாம் நம்முடைய தயவு ஆண்டவரே அப்படின்னு நிற்காம பாருங்கள், அவனை பெருசாக சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நாம் எப்படி அதை செய்கிறோம். அப்போ இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவன் ஆகும்படியாக இருக்கவும், எந்த நற்கிரியை செய்வதற்கும் அவருடைய பணிவிடையின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், ராஜ்யத்தின் காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கவும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும்
இந்த வசனம் எப்படி இருக்குதா? உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் என்னவா இருக்குது? பிரயோஜனமா இருக்கிறது. இது மேல நீங்க வாஞ்சையா இருப்பீர்கள் என்றால், இப்ப திரும்ப ஒருக்க 1 பேதுரு 2:1-5 வரைக்கும் வாசித்து நாம் முடிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், நீங்கள் அப்படி ஒரு ருசி பார்த்தது உண்டானால், அந்த ருசி உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. இங்கே சபைக்குள் இருக்கிற அத்தனை பேரும் யார்? பரிசுத்த ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. இங்கே ஆசாரியன் என்று பெருமை பாராட்ட ஒருவரும் இல்லை. இருக்கிற அத்தனை பேரும் யார் தான்? சத்தமா சொல்லுங்க. ஆசாரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஆசாரியன், எல்லாரும் அதை செய்யணும், எல்லாரும் பலி செலுத்தணும், எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும், எல்லாரும் ஆண்டவருக்கு புரிகிற பாஷையில் சொன்னால் எல்லாரும் பூஜை போடலாம். அவதான் அப்படின்னு ஒன்று சொல்லவே முடியாது. அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அனுமதியே. திரைச்சிலை மேலிருந்து கீழே திறந்த உடனேயே அன்னைக்கு பிரதான ஆசாரியன் ஒருவன் கையில் எடுத்து கொண்டு போய் உள்ளே போய் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நின்று அசைவாட்டும் பலியை செய்து கொண்டிருந்த அவனுக்கு ஒப்பனையாக உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்றிவிட்டார். இங்கே உள்ள உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் என்னவா மாற்றிட்டாரு? ஆசாரியனாய் மாற்றிவிட்டார். ஆசாரியனாய் மாற்றினால் நீங்கள் ஆசாரிய வேலை என்ன செய்யணும்? செய்தாக வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஆசாரியர்கள், பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு கூட்டம் தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் ஆசாரிய வேலை செய்ய வேண்டும். எனக்கு தெரியாது பாஸ்டர். ஆசாரியனுக்கு கர்த்தர் சொல்லி தருவார், அவர் வழி நடத்துவார், அவர் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ நான் செய்ய வேண்டியது என்ன? என் பிதாவினுடைய, என் கர்த்தருடைய தயவு இன்னதென்று நான் ருசிக்க பார்க்க வேண்டும். எல்லாரும் ருசிக்க ஆர்வப்படுவோம், ருசிக்க பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய தயவு என்ன என்பதை இன்னும் அறிந்து கொள்வோம். அறிய அறிய கர்த்தர் நம்முடைய இம்மைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.